கர்த்தருடைய பசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல கால வேளையிலேயும் காலை மன்னா என்கிற வேத தியானத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு நல்ல நாளுக்காக கர்த்தரை துதிப்போம். இந்த நாள் மே மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலவேளை. இந்த காலவேளையிலேயும் இந்த நாளுக்கான தியான அதிகாரம் எண்ணாகம புஸ்தகம் 23வது அதிகாரம். எண்ணாகமம் 23வது அதிகாரத்தை இந்த நாளுக்காக தியானத்திற்கு எடுத்துக்கொள்வோம். இந்த அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக பாலாக் என்கிற ராஜா பிலேயாமை அழைத்து அனுப்புகிறான். அவன் பாலாக்கினிடத்தில் வந்த பொழுது இஸ்ரவேல் ஜனத்தை சபிக்கும்படியாக 7 பலிபீடங்களை கட்டி அதிலே பலிகளை செலுத்த சொல்லுகிறான். அப்படி செலுத்த சொன்னதிலே அவன் கர்த்தர் தனக்கு சொல்லுகிற வார்த்தைகளை இந்த அதிகாரத்தில் அவன் எழுதுகிறான். நாம் எல்லாரும் அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை இந்த அதிகாரத்தில் இருக்கிறது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று சொல்லுகிற வசனம் எண்ணாகமம் 23ஆம் அதிகாரத்தில் தான் இருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த அதிகாரத்தில் நம்முடைய தியானத்திற்காக நான் ஒரு வார்த்தை எடுத்துக்கொள்ளுகிறேன். பாலாக்கை பார்த்து பிலேயாம் சொன்ன ஒரு வார்த்தை, அதனுடைய 12ஆம் வசனம். அதற்கு அவன், கர்த்தர் என் வாயில் அருளினதையே சொல்வது என் கடமை அல்லவா என்றான். இந்த வார்த்தையை 2 தடவை இதே அதிகாரத்தில் பிலேயாம் சொல்லி இருக்கிறதை நீங்கள் கவனிக்க வேண்டும். கர்த்தர் என் வாயில் அருளியவைகளையே சொல்வது என் கடமை. இந்த காலவெளியில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், கர்த்தர் நம்மிடத்தில் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் நாம் சொல்ல வேண்டுமே தவிர அதை மாற்றி அமைக்க நமக்கு அதிகாரம் இல்லை. இப்படி கர்த்தர் சொல்லுகிறத நம்ம சொல்லும்போது நமக்கு ஒரு பயம் அல்லது ஒரு பிரச்சனை வருகிறது. என்ன, கர்த்தர் சொல்றபடி நடக்கலைன்னா நம்மளை தவறாக நினைத்து விடுவார்களே என்ற ஒரு அச்சம், ஒரு பயம் வருகிறது. நான் இந்த காலவெளியை சொல்லுவேன், கர்த்தர் ஒன்றை நம்மிடத்தில் சொல்லி இருந்தால் அதை செய்வதும் செய்யாமல் இருப்பதும் அவருடைய வேலை. அதை குறித்து நம்ம பாரப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் சொன்னது அவர் அல்லவா. அதை செய்வதும் செய்யாமல் இருப்பதும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும், கர்த்தர் நம்மகிட்ட என்ன சொன்னாரோ அதை நாம் சொல்லிவிட்டு தேவனுடைய கரத்தில் நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும். வேத புத்தகத்தில் யோனா தீர்க்கதரிசியை நோக்கி ஆண்டவர் நினிவேவுக்கு விரோதமாய் பிரசங்கி என்று சொல்லுகிறார். அவனும் 2வது தடவை அதற்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணிவிட்டான். அவன் சொன்னபடி நினிவே அழிக்கப்படவில்லை. இப்பொழுது யோனாவுக்கு கோபம் வருகிறது. நீர் சொன்னபடி நான் சொன்னேன், ஆனால் நடக்கவில்லை என்ற கோபம் அவனுக்கு வருகிறது. கவனியுங்கள், ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், நான் நினிவேயை அழிக்கப் போகிறேன் என்று சொன்னது உண்மைதான், ஆனால் அவர்கள் மனம் திரும்பி விட்டார்களே. இன்றைக்கு நம்முடைய வாயிலே கர்த்தர் அருளுகிற வார்த்தை, மற்றவர்களுக்கு தீமை உண்டாக வேண்டும், அழிவு உண்டாக வேண்டும் என்பதற்காக அல்ல, அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். அப்படியா நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய வாயிலிருந்து சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை மற்றவர்களை மனம் திரும்ப செய்து தேவ கோபாக்கினையிலிருந்து அவர்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். அதுதான் தேவ பார்வையில் உத்தமமானது. ஆகவே கர்த்தர் சொல்றதை சொல்லுவோம், செய்யும்படி கர்த்தர் கரத்தில் விட்டு விடுவோம். அது நமக்கு ஆசீர்வாதம். பிதாவே, இந்த வார்த்தையின்படி நீங்க சொல்லாததை நாங்க சொல்லாம சொல்றதை மட்டும் சொல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே,